நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லலிதா. காஷ்மீர் விவகாரத்தை பாஜக அரசு தவறாக கையாண்டு நாட்டிற்கு ஆபத்தை விளைவிப்பதாக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து ராகுல் காந்தி இன்று நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கருணாநிதி நலமுடன் இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். காஷ்மீர் விவகாரத்தை தவறாக கையாண்டதன் விளைவாக காஷ்மீர் பற்றி எரிவதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, பிரதமரும் பாஜக அரசும் இதன் மூலம் நாட்டு மக்களுக்கு தீங்கை விளைவித்துள்ளதாக தெரிவித்தார். About 6-7 months ago, Mr. Arun Jaitley came to see me, and I told Mr. Arun Jaitley that they are mishandling Kashmir and they are going to set Kashmir on fire. திமுகவினர் நடத்தியது வைர விழா அல்ல, வயதானவர்களுக்கான விழா என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது அவர் இவ்வாறு கூறினார். இது வைர விழா அல்ல, இது வயதானவர்களுக்கான விழா. கலந்து கொண்டவர்களும் சரி, நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பை எடுத்து வழிநடத்தியவர்கள் அத்தனை பேரும், ஒரு நபரை சொல்லவில்லை. எல்லையில் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த திருவண்ணாமலையைச் சேர்ந்த ராணுவ வீரர் மணிவண்ணன் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தீவிரவாத தாக்குதலில் திருவண்ணாமலை மாவட்டம் தேப்பனந்தல் கிராமத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் மணிவண்ணன் உயிரிழந்த செய்தியை அறிந்து மிகுந்த துயரமும் மனவேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ராணுவ வீரரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் ராணுவ வீரர் மணிவண்ணன் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் உடனடியாக வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கட்சியும் சின்னமும் தங்களுக்குத்தான் கிடைக்கும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியின் போது இவ்வாறு கூறினார். ஒவ்வொரு பிரச்சனையாக தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் உரிய முறைப்படி விசாரித்து உரிய ஆவணங்களின்படி முடிவு எடுக்க வேண்டும் என்ற எங்களுடைய வாதத்தை இந்திய தேர்தல் கமிஷன் உறுதியாக எங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை வரும். உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தான், இரட்டை சின்னமும் எங்களுக்கு தான் கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கை. பொதுமக்கள் வசதிக்காக தமிழகத்தின் அனைத்து வட்டங்களிலும் நீதிமன்றங்கள் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். சேலம் நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நீதிமன்றங்கள் இல்லாத 51 வட்டங்கள் கண்டறியப்பட்டு அங்கு சிறப்பு குற்றவியல் நீதிமன்றங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் அனைத்து நீதிமன்றங்களிலும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மெட்டல் டிடெக்டர் மற்றும் சிசிடிவி கேமரா அமைக்க 39 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் சி வி சண்முகம் கூறினார். நாடு முழுவதும் தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகள் கட்டண விவரங்களை சமர்ப்பிக்குமாறு மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. பெரும்பாலும் நகரங்களில் செயல்பட்டு வந்த சிபிஎஸ்இ பள்ளிகள் மீதான ஆர்வம் பொதுமக்களிடையே அதிகரித்துள்ள நிலையில் தற்போது நாடு முழுவதும் கிராமங்களிலும் சிபிஎஸ்இ பள்ளிகள் அதிக அளவில் செயல்பட தொடங்கியுள்ளன. இந்நிலையில் சிபிஎஸ்இ பள்ளிகளில் தேவையில்லாத காரணங்களை கூறி பெருமளவு பணம் வசூலிக்கப்படுவதாக புகார்கள் எழுந்தன. இதனையடுத்து கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகள் கட்டண விவரங்களை சமர்ப்பிக்குமாறு சிபிஎஸ்இ அமைப்பு கேட்டுள்ளது. எனினும் இந்த விவரங்களை சமர்ப்பிப்பதற்கு கால அளவு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. மேலும் மறைமுக கட்டணங்கள் இன்றி முறையாக கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்றும் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சிபிஎஸ்இ எச்சரித்துள்ளது. தாய்லாந்து பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் பிரணீத் பட்டம் வென்றுள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாய் பிரணீத், இந்தோனேஷியாவின் ஜோனதான் கிறிஸ்டி ஆகியோர் விளையாடினர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேல் நீடித்த இந்த போட்டியில் 17க்கு 21, 21க்கு 18, 21க்கு 19 என்கிற புள்ளிகள் கணக்கில் சாய் பிரணீத் வெற்றி பெற்று ஆடவர் ஒற்றையர் பிரிவு பட்டத்தை கைப்பற்றினார். அவருக்கு 77 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையாக கிடைத்துள்ளது. இதனிடையே பட்டம் வென்ற சாய் பிரணீத்திற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.